ஸோ டிஎன்ஏன்றது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு டிஎன்ஏ பாலிமரைஸை. சின்ஸ் டிஎன்ஏன்ற டெம்ப்ளேட்டில் வந்து கேட்டலைஸ் பண்ணி நம்ம அது பாலிமரைசேஷன் நடக்கணும். டிஎன்ஏ நியூக்ளியோடைடுன்றது வந்து பாலிமரைசேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கேட்டலிஸ்ட்ன்றது தேவை. நெக்ஸ்ட்டு என்சைம் ஹைலி எஃபிஷியண்டான என்சைமாக இருக்கணும். அண்ட் கேட்டலிஸ்ட் பாலிமரைசேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுவும் அது லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடுன்றது வந்து வெரி ஷார்ட் டைமில் அதை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்சைம்ன்றது. நெக்ஸ்ட் ஈகோலைன்றதுல வந்து 4.6 into 10⁶ பேஸ் பேஸ் இருக்குது. இது வந்து ஹியூமன் வந்து கம்பேர் பண்ணும்போது ஹோலார் டிப்ளைட் கண்டென்ட்றது வந்து 6.6 into 10⁹ பேஸ் பேஸ் 10⁹ பேஸ் பேஸ்ன்றது இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணி ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு 18 minutes ஆகும். தட் மீன்ஸ் ஆவரேஜாக வந்து இது பாலிமரைசேஷன் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 2000 பேஸ் பேஸ் பர் செகண்ட் பண்ணுன்றாங்க. அதாவது இந்த ஈக்குவலில் இருக்கிறத பண்ணுறதுக்கு 4.6 into 10⁶ பேஸ் பேஸ் இருக்குல்ல, இதை வந்து ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு 18 minutes தேவைப்படும். அப்போ ஒரு செகண்டுக்கு 2000 பேஸ் பேஸ்ன்றதை நம்ம வந்து பாலிமரைசேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க ஒவ்வொரு செகண்டுக்கும். இங்கே வந்து நடுவில் வந்து நம்ம ஹியூமனோட டிப்ளாய்ட் கண்டென்ட் எவ்வளோன்ற சொல்லியிருக்காங்க 6.6 into 10⁹ பேஸ் பேஸ்ன்றது. நெக்ஸ்ட் நாட் ஒன்லி இந்த பாலிமரைசேஷன் ஹாவ் டு பி பாலிமரைசேஷன்ன்றது வந்து ஃபாஸ்ட்டாக தான் நடக்கணுன்றதும் ஒன்றும் இல்லை. பட் கேட்டலிஸ்ட்ன்றது வந்து ரியாக்ஷன் வந்து வித் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரேசியாக இது வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ நாட் ஒன்லி திஸ் பாலிமரைசேஷன் ஹாவ் டு பி ஃபாஸ்ட். இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த கேட்டலிஸ்ட்ன்றது வந்து ஹை டிகிரி ஆஃப் அக்யூரேசியாக இருக்கும் அப்படின்றாங்க. எனி மிஸ்டேக் நடந்ததுனாலும் ரெப்ளிகேஷனில் நமக்கு அதோட ரிசல்ட்டாக நமக்கு மியூட்டேஷன்ன்றது நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்தர் மோராக அதோட எனர்ஜெட்டிக்கலாக அது வந்து ரெப்ளிகேஷன் பண்ணால் அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் இது. ஸோ டிஆக்சி ரைபோநியூக்ளியோசைடுன்றது வந்து டிஆக்சி ரைபோநியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ன்றது வந்து டியூவல் ப்ராசஸ் பர்பஸாக இருக்குது. டியூவல் பர்பஸாக வந்து சர்வ் ஆகுது. சரி, இன் அடிஷ்னலாக இது வந்து ஆக்டிங் சப்ஸ்ட்ரேட்டாகவும் இது இருக்குது அண்ட் ப்ரொவைட் எனர்ஜி பாலிமரைசேஷனுக்கான எனர்ஜி பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னாங்க. சப்ஸ்ட்ரேட்டாகவும் இருக்குது, இதுவே வந்து பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எனர்ஜியும் தருது. ஸோ டியூவல் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ஒர்க், அதாவது அந்த 2 terminal பாஸ்பேட் இருக்குது டிஆக்சி நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்டில். அந்த ஹை எனர்ஜி பாஸ்பேட் சேம் இன் கேஸ் ஆஃப் ஏடிபி. ஸோ அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டுன்றது தான் எனர்ஜி நமக்கு தெரியும். ஸோ இது வந்து டிஆக்சி ட்ரைபாஸ்பேட்டுன்றது வந்து டர்மினேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹை எனர்ஜி நமக்கு தேவைப்படும்ன்றாங்க, ஏடிபி தேவைப்படும். நெக்ஸ்ட் இன் அடிஷன் டிஎன்ஏன்ற டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ்ன்றது மெனி அடிஷ்னல் என்சைம் நம்ம இதுக்கு தேவைப்படும். இந்த கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் முடிக்கிறது இந்த ரெப்ளிகேஷன்றதுக்கு வித் ஹை அக்யூரஸியாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் லாங் டிஎன்ஏ மாலிகுல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 2 strands இருக்கும். டிஎன்ஏன்றது வந்து ஃபுல்லாக என்டையராக வந்து அது வந்து செப்பரேட் ஆகிடாது. லார்ஜ் லென்த்தில் வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான், ஸ்மால் ஓப்பனிங் நடக்கும். அந்த டிஎன்ஏ ஹெலிக்ஸை நம்ம வந்து ரெப்ளிகேஷன் பார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ டிஎன்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ் கேட்டலிஸ்ட்ன்றது அந்த பாலிமரைசேஷன்றது அந்த இடத்துல 1 directionல தான் நடக்கும். 5' to 3' ரியாக்ஷனில் தான் அதுவும் அது நடக்கும். இந்த க்ரைட்டீரியா வந்து அடிஷ்னல் காம்ப்ளிகேஷன் இன் ரெப்ளிகேஷன் போகும். இதுதான் வந்து அடிஷ்னலாக இதுவும் வந்து ரெப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்க. காம்ப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுது. 1 ஸ்டாண்டுன்றது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டை நம்ம வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். அதோட பொலாரிட்டி என்னென்னா 3' to 5'. இது வந்து ரெப்ளிகேஷன்ன்றது வந்து நடக்கும் கண்டினியூஸாக. அண்ட் அதர் டெம்ப்ளேட்டுன்றது வந்து பொலாரிட்டி 5' to 3'ன்றது வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் அதோட இது டெம்ப்ளேட்டோட இது. இந்த மாதிரி டிஎன்ஏ இருக்குன்னா இது வந்து 2ஆம் பெரிய இதுன்றது வந்து சின்ன ஃபாக்கு தான் நமக்கு வந்து பிரியும். ஒரு இடம் 3' to இந்த 5'ன்றது வந்து அந்த 3' to 5'ன்றது வந்து கண்டினியூஸாக நடக்கும். 5' to 3'ன்றது வந்து டிஸ்கண்டினியூஸாக நடக்கும் அப்படின்றாங்க. இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபார்ம். Yes. The discontinuously synthesized fragments are later joined by enzyme DNA ligase. So இந்த discontinuous synthesis ஆச்சுல இந்த fragments இது வந்து அப்புறமா ஜாயின் பண்ணுறதுக்காக டிஎன்ஏ லைகேஸ்ன்ற என்சைம் வந்து வரும்.
நெக்ஸ்ட் டிஎன்ஏ பாலிமரைசேஷன்ன்றது வந்து their own cannot initiate the process of replication. ஸோ டிஎன்ஏ பாலிமரைசேஷன்ன்றது வந்து தானாகவே நடக்கும். இதை இனிஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன்ன்றதுக்கு வந்து யாரும் கிடையாது. அண்ட் ஆல்சோ ரெப்ளிகேஷன்ன்றது வந்து டஸ் நாட் இனிஷியேட் ரேண்டம்லி. அதே மாதிரி இந்த இனிஷியேட் ஆகுதுன்றது வந்து ரேண்டமாலாம் இது வந்து இனிஷியேட் ஆகாது. அட் எனி பிளேஸ் ஆஃப் டிஎன்ஏன்ற மாதிரி இது வந்து ரேண்டமாலாம் நடக்காதுன்றாங்க. இட்ஸ் டிபெண்ட் ரீஜன் ஆஃப் ஈகோலை. ஈகோலை டிஎன்ஏன்ற ரீஜனில் ஒரு இடத்த வந்து ரெப்ளிகேஷன் ஆஃப் ஆரிஜினேட்ன்ற இடத்துல தான் இது வந்து டிஃபைன் ஆகிருக்கு இந்த லொக்கேஷன்ன்றது. ஓகே, ரீஜன் ஆஃப் டேர்ம் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்றதை சொல்லணும். ரெப்ளிகேஷன் ஆஃப் ஆரிஜினேட்ன்றது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்றதை நம்ம அந்த டேர்ம் சொல்கிறோம். அண்ட் பிகாஸ் அந்த ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்றது தான் பீஸ் ஆஃப் டிஎன்ஏல வந்து ப்ராபகேட் டியூரிங் ரீகாம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏ ப்ராசஸ் ரெக்வயர் வெக்டார் அப்படின்னாங்க. அதாவது இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்றது தான் ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்குன்னா அதை நம்ம வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவோட ரீகாம்பினன்ட் ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வெக்டார் மூலயமா நம்மளால் வந்து அதை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ வெக்டர்ன்றது வந்து வெக்டர் ப்ரொவைட் தி ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ வெக்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ன்றது. ஃபர்தராக வந்து நாட் எவ்ரி டீடைல்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட். ரெப்ளிகேஷனை பற்றினா எல்லா விஷயத்தையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நியூக்ளியஸ் ஸோ நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டேக் பிளேஸ் ஆகுது எஸ்பேஸில் தான் செல் சைக்கிளில் நமக்கு நடக்கும். அண்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏன்றது வந்து ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் செல் டிவிஷன் சைக்கிள்ன்றது வந்து ஹைலி கோஆர்டினேட், ரொம்ப ஒன்றுக்கு ஒன்றோட வந்து இணைஞ்சு அதை வந்து செயல்படும், கோஆர்டினேட் பண்ணி நடக்கும். ஃபெயிலியர் ஆஃப் செல் டிவிஷன் ஆஃப்டர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ரிசல்ட் பாலிப்ளாய்டி. ஸோ செல் டிவிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆஃப்டர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து பாலிப்ளாய்டி அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கும். அதாவது குரோமோசோமல் அனாமலை அப்படின்றாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ஆரிஜின் அண்ட் ப்ராசஸ் இந்த இதெல்லாம் வந்து ஹையர் கிளாஸஸில் படிக்கணும். Transcription. The process of copying genetic information from one strand of DNA into RNA is termed as transcription. So genetic information ஒரு ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏலேருந்து இன்ட்டு ஆர்என்ஏன்றது மாறுதுன்னா வந்து அதை நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட்லேருந்து இதுலேருந்து இந்த ஆர்என்ஏன்றது ஃபார்ம் ஆகுதுல, இது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது சொல்லுவோம். அதுதான் சொல்ல வராங்க. Also the principle of complementary is governed and the process of transcription except the adenine complement now from base pairs with uracil instead of thymine. So இந்த பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி இப்போ வந்து ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏல இருந்து தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது நடக்குது. ஸோ அடினைனோட இருக்கிறதுல பேஸ் பேர்ஸில் வந்து இது தைமின் இருக்கிற இடத்துல வந்து இப்போ யுராசில் போட்டு நம்மளுக்கு இந்த பேஸ் பேருன்றது நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்படின்னா அது ஆர்என்ஏ. நெக்ஸ்ட்டு unlike the process of replication which one is said the total of DNA organisms get duplicate. In transcription only a segment of DNA and only one strand is copied into RNA. So unlike the process of replication வந்து total DNA ஆர்கானிசம் total DNA வந்து ஆர்கானிசம் டூப்ளிகேட் பண்ணுறதுல அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகுதுன்றது வந்து டிஎன்ஏல இருக்குது. ஒன்லி ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் வந்து காப்பி இருக்கும் ஆர்என்ஏவா அப்படின்றாங்க. அந்த ஸ்டேட் ஏன்னா வந்து the region of stand is transcribed. ஏன்னா ரெண்டுமே இருந்துச்சுன்னா வந்து டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் நடக்கும். ஸோ இதனால நமக்கு வந்து ஆர்என்ஏ மியூட்டேட் ஆக சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஆர்என்ஏ மியூட்டேட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், நமக்கு ஆர்என்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இருந்தோன்னா நமக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ன்றது நடக்காது அப்படின்றாங்க.
ஸோ நெக்ஸ்ட்